ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜாவா ஜாக் டுட்டோரியல். மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்னென்னா, இன் இன்டர்ஃபேஸ் கேன் வி கிரியேட் த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் டிஃபால்ட் ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரைவேட் அக்சஸ் மாடிஃபையர் இன் ஜாவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறோம் மக்களே. அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து ரைட் பண்ணுறோம். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா தெரியும் இல்லை, a method doesn't have any body or any logic. எந்த பாடியும் இல்லாத ஒரு மெத்தட் தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அதுக்கு நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி இன்டர்ஃபேஸில் எழுதுகிற மெத்தடு அதோட ஆக்சஸ் மாடிஃபைடு ப்ரைவேட் கொடுக்கலாமா, இல்லை பப்ளிக் கொடுக்கலாமா, இல்லை ப்ரொடெக்டட் கொடுக்கலாமா, இல்லை டிஃபால்ட் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வருவோம் மக்களே. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் டூ சம்திங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, இந்த மாதிரி கொடுத்துருந்தா இன்டர்ஃபேஸ் வந்து அலோவ் பண்ணோம். பட் இட்ஸ் நாட் எ குட் ப்ராக்டிஸ். ஏன்னா பப்ளிக் வந்து நீங்கள் எந்த வித கீவேர்டும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. அப்ஸ்ட்ராக்டும் ஏன்னா இன்டர்ஃபேஸில் பிஃபோர் ஜாவா 7 எல்லா மெத்தடுமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். ஸோ நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட் கொடுக்கணும்னு தேவை கிடையாது மக்களே. டேரெக்டாக வாய்ட் டூ சம்திங்னு கொடுத்தா போதும். சரி, இப்போது பப்ளிக் அக்செப்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ரைவேட், டிஃபால்ட் அண்ட் ப்ரொடெக்டட் இது அக்செப்ட் பண்ணுமா ஆகாதா, அதுதான் இப்போ உங்களோட கொஸ்டின். கரெக்ட் தானே? ஸோ அது இங்கே பார்த்துக்கோங்க மக்களே. ப்ரைவேட் அக்செப்ட் பண்ணிக்காது ஆக்சஸ் மாடிஃபையர். தென் ப்ரொடெக்டட் அக்செப்ட் பண்ணிக்காது மக்களே. தென் டிஃபால்ட் அதுவும் அக்செப்ட் பண்ணிக்காது. பை டிஃபால்ட் இன்டர்ஃபேஸ் வந்து பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இன்டர்ஃபேஸில் நீங்கள் எந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எழுதினாலும் அது பை டிஃபால்ட் பப்ளிக் மட்டும்தான் மக்களே. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டர்ஃபேஸ் வந்து பை டிஃபால்ட் பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் ஒர்க் ஆகும். வேறு எதுவும் ஒர்க் ஆகலை. நீங்கள் வேணால் ப்ரைவேட் யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டும் டிஃபால்ட்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் ஜாவா 8 வந்து டிஃபால்ட் மெத்தட் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். தென் ஆஃப்டர் ஜாவா 9 வந்து நீங்கள் ப்ரைவேட் மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கோடு தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், டிஃபால்ட் மெத்தட் எப்படி கொடுக்கலாம். ஸோ மக்களை, இது நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த டைம் யார் என்ன கேட்டாலும் சொல்லணும், இன்டர்ஃபேஸில் வந்து பை டிஃபால்ட் பப்ளிக் மெத்தட் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். வேறு எந்த மெத்தடுமே அக்செப்ட் ஆகாது. அது நீங்கள் பக்காவாக சொல்ல படிச்சுக்கோங்க மக்களே. ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ மக்களே. லவ் யூ ஆல்.